தமிழ் தொலைக்காட்சியின் எக்ஸ்பிரஸ் நியூஸ் செய்திகளுக்காக நான் வெங்கடேஷ் மற்றும் நான் லலிதா. தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் 2வது நாளாக காவிரி தொழில்நுட்ப குழு ஆய்வு. டெல்டா மாவட்ட விவசாயிகளை நேரில் சந்தித்து கள நிலவரம் குறித்தும் ஆலோசனை. வரும் 17ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் ஆய்வறிக்கை தாக்கல். மேலாண்மை வாரியம் அமைப்பது தொடர்பாக உயர்மட்ட குழு எவ்வித முடிவையும் எடுக்க முடியாது என்றும் தகவல். தஞ்சாவூர் மாவட்டம் சோழகன் குடிகாடு பகுதியில் மத்திய குழுவினர் ஆய்வு. ஆய்வுகளால் கால தாமதம் ஏற்பட்டு வருவதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. ஆய்வை முடித்துவிட்டு இன்று டெல்லி திரும்புகிறது உயர்மட்ட தொழில்நுட்ப குழு. காவிரி உயர்மட்ட குழுவினருடன் தமிழக விவசாயிகள் சந்திப்பு. கர்நாடகாவிடமிருந்து தண்ணீரை பெற்றுத்தர கோரி கோரிக்கை மனு. தண்ணீர் இன்றி பயிர்கள் வாடி வருவது குறித்தும் முறையீடு. மேகதாது பகுதியில் புதிய அணை கட்ட கர்நாடகாவிற்கு மறைமுகமாக மத்திய அரசு அனுமதி வழங்கிவிட்டது. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றச்சாட்டு. மேகதாது அணை கட்டப்பட்டால் தமிழகத்தில் கடும் தண்ணீர் பஞ்சம் ஏற்படும் எனவும் எச்சரிக்கை. தொழில்நுட்ப குழுவால் தமிழகத்திற்கு எந்தவித பலனும் கிடைக்க வாய்ப்பில்லை எனவும் வைகோ கருத்து. விவசாயிகள் சங்கம் சார்பில் நடைபெறும் ரயில் மறியல் போராட்டத்திற்கு ஆதரவு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் அறிவிப்பு. போராட்டத்தில் பங்கேற்குமாறு கட்சி தொண்டர்களுக்கு அழைப்பு. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க கோரி வரும் 17 மற்றும் 18ஆம் தேதிகளில் போராட்டத்திற்கு அழைப்பு. உச்சநீதிமன்ற உத்தரவிட்டபடி தமிழகத்திற்கு காவிரி நீரை திறந்துவிட வேண்டும். கர்நாடக அரசிற்கு தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் வாசன் வலியுறுத்தல். மத்திய அரசு காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க முன்வர வேண்டும் எனவும் வேண்டுகோள். கர்நாடக அரசின் துரோகத்தை மத்திய அரசு வேடிக்கை பார்ப்பதாகவும் குற்றச்சாட்டு. 15 வயது திரும்பி தொட்டில் கயிறு இறுக்கி மூச்சு திணறி மரணம். தேனி அருகே தொட்டிலில் விளையாடிக் கொண்டிருந்த போது ஏற்பட்ட சோக சம்பவம். கையில் காயம் ஏற்பட்டதால் கயிற்றை எடுக்க முடியாமல் பலியான சோகம். மாணவி மரணம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை. விழுப்புரம் அருகே 5 பேரை பலி வாங்கிய வெடிவிபத்து சம்பவம். பட்டாசு கிடங்கு உரிமையாளர் புதுச்சேரி ஆரோவில் காவல் நிலையத்தில் சரண். விபத்தில் தொடர்புடைய சேகர் என்பவரை தேடும் பணி தீவிரம். விழுப்புரம் அருகே பட்டாசு ஆலை வெடிவிபத்து ஏற்பட்ட இடத்தில் தமிழிசை சவுந்தரராஜன் ஆய்வு. பட்டாசு ஆலைகள் பாதுகாப்புடன் செயல்படுவதை நிர்வாகம் உறுதி செய்ய வேண்டும் என வலியுறுத்தல். தமிழகம் முழுவதும் அனுமதியின்றி செயல்படும் பட்டாசு ஆலைகளை கண்காணித்து நடவடிக்கை எடுக்கவும் தமிழிசை கோரிக்கை. தமிழக ஆளுநர் வித்யாசாகர் ராவுடன் மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு சந்திப்பு. துணை முதலமைச்சரை நியமிப்பது குறித்து அதிமுக தான் முடிவு செய்ய வேண்டும் என பேச்சு. விரைவில் உடல்நலம் பெற்று ஜெயலலிதா முதலமைச்சராக பணியை தொடர்வார் எனவும் வெங்கையா நம்பிக்கை. முதலமைச்சர் ஜெயலலிதா நலம் பெற வேண்டி அதிமுகவினர் பல்வேறு இடங்களில் சிறப்பு வழிபாடு. சென்னை திருவான்மையூர் மருந்தீஸ்வரர் கோவிலில் அங்க பிரதட்சணம். முன்னாள் அமைச்சர் வளர்மதி உள்ளிட்டோர் பங்கேற்பு. சென்னை வடபழனி முருகன் கோவிலில் வழக்கறிஞர் அணி சார்பில் சிறப்பு யாகம். தமிழக ஆளுநர் வித்யாசாகர் ராவுடன் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர் சந்திப்பு. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வலியுறுத்தியதாக தகவல். முதல்வர் ஜெயலலிதா உடல்நலம் குறித்து ஆளுநருடன் விவாதிக்கவில்லை எனவும் திருநாவுக்கரசர் பேச்சு. தமிழகத்தில் ஆட்சியை கவனித்துக் கொள்ள ஆளுநர் தலைமை செயலாளர் ஆகியோர் உள்ளதாகவும் கருத்து. முதலமைச்சர் ஜெயலலிதா நலம் பெற வேண்டி நடிகர் விவேக் சிறப்பு வழிபாடு. காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் ஆலயத்தில் சிறப்பு நவ ஆவரண பூஜையில் பங்கேற்பு. முதலமைச்சர் பூரண நலம் பெற்று விரைவில் திரும்புவார் என நம்பிக்கை. மத்திய அரசின் செயல்பாடுகள் மற்றும் கொள்கைகள் குறித்து விமர்சனம் செய்தால் கடும் நடவடிக்கை. அரசு ஊழியர் சங்கங்களுக்கு மத்திய அரசு எச்சரிக்கை. அரசு ஊழியர்களின் நலன்களை மேம்படுத்துவது மட்டுமே ஊழியர் சங்கங்களின் நோக்கம் என்றும் நிதி அமைச்சகம் அறிக்கை. சோனி எக்ஸ்பீரியா XZ ஸ்மார்ட் போன் விற்பனை இன்று முதல் இந்தியாவில் தொடக்கம். 49,990 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படும் என தகவல். கடந்த 29ஆம் தேதியன்று உலகம் முழுவதும் அறிமுகப்படுத்தப்பட்டது சோனி எக்ஸ்பீரியா XZ ஸ்மார்ட் போன். சென்னையில் குடிபோதையில் கார் ஓட்டி விபத்து. சாலை ஓரத்தில் நின்றவர் மீது மோதியதில் மூதாட்டி ஒருவர் பலியான சோகம்.
ஷேர் ஆட்டோ மீது மோதியதில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 7 பேர் படுகாயம். கார் ஓட்டுநரை கைது செய்து காவல்துறையினர் தீவிர விசாரணை. பெரம்பலூரில் பள்ளி மாணவன் மர்ம மரணம். மாணவன் தற்கொலை செய்து கொண்டதாக பள்ளி நிர்வாகம் தகவல். மாணவன் கொலை செய்யப்பட்டிருப்பதாக மாணவனின் தந்தை குற்றச்சாட்டு. உரிய விசாரணை நடத்த வேண்டும் எனவும் மாணவனின் பெற்றோர் கோரிக்கை. ஓய்வு பெற்ற தீயணைப்புத்துறை அதிகாரி வீட்டில் 20 சவரன் நகை, 25,000 ரொக்கம் கொள்ளை. சென்னை மயிலாப்பூரில் மர்ம நபர்கள் கைவரிசை. மாடியில் தூங்கிவிட்டு திரும்பியவர்கள் அதிர்ச்சி. கொலை சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை. திண்டுக்கல் ஆடலூர் மலைப்பகுதியில் யானைகள் வாழைத்தோட்டத்தில் புகுந்து அட்டகாசம். யானைகளை விரட்டக் கோரி மாவட்ட ஆட்சியரிடம் விவசாயிகள் மனு. யானைகள் நடமாட்டத்தால் விளைநிலங்களுக்கு செல்ல அஞ்சும் விவசாயிகள். வனத்துறையினர் உடனடி நடவடிக்கை எடுக்கவும் கோரிக்கை. திருச்செந்தூர் குலசேகரப்பட்டினத்தில் தசரா திருவிழா கோலாகலம். முக்கிய நிகழ்வான சூரசம்ஹாரம் இன்று இரவு நடைபெறுகிறது. சூரசம்ஹாரத்தில் பங்கேற்பதற்காக குலசேகரப்பட்டினத்தில் குவியும் லட்சக்கணக்கான பக்தர்களின் பாதுகாப்பிற்காக 1500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிப்பு. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் ஆயுத பூஜை கோலாகலம். கோவையில் ஆயுதங்களுக்கு வழிபாடு செய்து தொழிலாளர்கள் கொண்டாட்டம். தொழில் லாபகரமாக வளர வேண்டி சிறப்பு வழிபாடு. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் சரஸ்வதி பூஜை கோலாகலம். திருவாரூர் அருகே நோட்டு புத்தகங்களை வைத்து பள்ளி மாணவர்கள் சிறப்பு வழிபாடு. தாமரை மலர்களுடன் கலந்து கொண்டு சிறப்பித்த மாணவர்கள். மத்திய பிரதேசத்தில் ஆற்றின் பாறைகளுக்கு இடையே சிக்கிய நபர். குளிக்க சென்றபோது சிக்கி தவித்த பரிதாபம். 2 மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் போராடி மீட்ட பொதுமக்கள். காயங்களுடன் மீட்கப்பட்டவருக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை. தமிழகம் மற்றும் புதுவையில் அடுத்த 24 மணி நேரத்தில் ஓரிரு இடங்களில் மழைக்கு வாய்ப்பு. வெப்பச்சலனம் காரணமாக மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் தகவல். தங்கம் விலை கிராமுக்கு 12 ரூபாய் உயர்ந்து 3038 ரூபாயாக விற்பனை. சவரன் 96 ரூபாய் உயர்ந்து 24,304 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை 90 காசுகள் உயர்ந்து 45 ரூபாய் 60 காசுகளாக விற்பனை. விஷால் நடிக்கும் கத்திச்சண்டை படத்தின் வெளியீட்டு தேதி பற்றி புதிய தகவல். நவம்பர் மாதம் படம் வெளியாகும் என எதிர்பார்ப்பு. அக்டோபர் 14ஆம் தேதி படத்தின் இசை வெளியீட்டு விழா நடைபெறும் என அறிவிப்பு. தீபாவளியை முன்னிட்டு டீசரை வெளியிடவும் படக்குழுவினர் முடிவு. ஜெயம் ரவி நடித்து வரும் போகன் படத்தின் வெளியீட்டு தேதி டிசம்பர் மாதம் கடைசி வாரத்தில் வெளியாகும் என தகவல். முக்கிய வேடத்தில் அரவிந்த் சாமி நடித்து வருவதால் அதிகரிக்கும் எதிர்பார்ப்பு. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என தகவல். தனுஷின் வடசென்னை படத்தில் இணையும் நடிகர் சீனு ஊழல் அரசியல்வாதியாக நடிக்க உள்ளதாக தகவல். இறைவி, ஆண்டவன் கட்டளை படங்களுக்கு பிறகு வடசென்னை படத்தில் நடிக்கிறார் சீனு. சீனு நடிக்கும் காட்சிகள் படமாக்கப்பட்டு வருவதாகவும் தகவல். தாமரை குளத்தில் மூழ்கி 3 குழந்தைகள் பலி. விழுப்புரம் மாவட்டம் கம்பியாம்புலியூர் கிராமத்தில் நிகழ்ந்த சோகம். அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி குழந்தைகள் பலியானதாக தகவல். இத்துடன் எக்ஸ்பிரஸ் நியூஸ் நிறைவடைகிறது. அண்மை செய்திகளை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி.